भुनक्तु सह वीर्यं करवावहै। ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை நல்வணக்கம். அபிராமி அந்தாதி என்னுடைய அருமையான பாடல்களை நாம் தினசரி விடியற்காலையிலே சிந்திக்கக்கூடிய பேறு பெற்றிருக்கிறோம். அம்பிகையினுடைய கருணை, அம்பிகையினுடைய பேரருள் நம் இல்லங்கள் தோறும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் மூலமாக இந்த அருமையான தமிழ் பாடல்கள் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. அந்த பாடல்களை நாம் சொல்லுவதன் மூலமாக நமக்கு பல்வேறு பலன்கள், ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பலன்களை பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அத்தகைய ஒரு அருமையான பலன்களிலே தான் மலையென வரக்கூடிய துன்பம் பனியென நீங்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். மலையென வரக்கூடிய துன்பம், நம்முடைய வினைப்பயன் காரணமாக நமக்கு துன்பம் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதாவது நாம் சிரிக்கிறோம், எப்பொழுதாவது ஆனந்தமாக இருக்கிறோம். ஆனால் பல நேரங்களிலே நாம் சோகத்திலே மூழ்கி போய் கிடக்கிறோம். அப்படிப்பட்ட நேரங்களிலே எல்லாம் இறைவன் நாமம் மட்டும்தான் நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய நாமம். அத்தகைய நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதனாலே தான் நம்முடைய பெரியவர்கள் இத்தகைய பாடல்களை நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள். அன்னையினுடைய பேரருள் பெற்ற பாடல்கள் இந்த பாடல்கள். ஆகையினாலே மலையென வரக்கூடிய துன்பத்தை பனியென நீங்கச் செய்யக்கூடிய இந்த பாடல், ததியுரு மத்தில் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் அதியுரு வேணி மகிழ்னனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே. ததியுரு மத்திர் சுழலும் என் ஆவி. இந்த மத்து என்ற ஒரு பொருள் நம்முடைய வீட்டிலே சென்ற தலைமுறை வரைக்கும் இருந்தது. இப்பொழுது 40 வயது ஆகக்கூடியவர்களுக்கு இந்த மத்து என்று சொன்னால் என்ன என்று தெரியும். ஆனால் இந்த தலைமுறைக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கெல்லாம் மத்து என்று சொன்னால் அதை எடுத்து காட்ட வேண்டும். நிச்சயமாக நீங்கள் இந்த பாடலை கேட்ட பிறகாவது அந்த மத்தை அவர்களிடத்தில் காட்டுங்கள். அப்பொழுதுதான் இப்படி ஒரு பொருள் நம்முடைய முந்தைய தலைமுறையிலே இருந்தது என்று தெரியும். அம்மி தெரியவில்லை, ஆட்டுக்கள் தெரியவில்லை, அவர்களெல்லாம் வியந்து போகிறார்கள். இந்த அம்மியை பார்த்து கேட்கிறார்கள், எப்படி நம்முடைய பாட்டி இதிலே வைத்து இப்படி இழுத்து இழுத்து அரைத்தாள், அவ்வளவு சக்தி இருந்ததா என்றெல்லாம் கேட்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த மத்து இருக்கிறதே, அந்த மத்திலே தயிர் கடைவார்கள். அந்த காலத்திலே எழுகிறதே இந்த மத்திலே தயிர் கடையக்கூடிய ஓசையினாலே என்று சொல்லி ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகிறார். அப்படி மத்திலே தயிர் கடையக்கூடிய ஓசை அந்த ஊரையே எழுப்பக்கூடிய அளவிற்கு இருக்குமாம். அந்த மத்திலே தயிரை கடைந்து வெண்ணெயை எடுப்பார்கள், அதன் மூலமாக நெய் தருவார்கள். இப்பொழுது நமக்கு பால் வருகிறது என்று சொன்னால், தயிர் வருகிறது என்று சொன்னால் பாக்கெட்டிலே வருகிறது, அது வெண்ணெய் எடுக்கப்பட்ட பால் என்று பாலிலேயே வெண்ணெய் எடுத்து விடுகிறோம் நாம். ஆனால் அந்த காலத்திலே பாலை பக்குவமாக காய்ச்சி தயிராக்கி அந்த தயிரின் மூலமாக வெண்ணெயை நாம் எடுத்து அதன் மூலமாக நெய்யை பெற்றோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் நாம் அந்த மத்து இருக்கிறதே, அந்த மத்தை அந்த தயிருக்குள்ளே இட்டு, அந்த தயிர் பானைக்குள்ளே இட்டு வலமும் புறமாக அப்படியே ஆட்டிக்கொண்டே இருப்பார்கள், இழுத்து கொண்டே இருப்பார்கள். அப்படி இழுத்து கொண்டே இருக்கக்கூடிய கயிற்றினாலே இழுத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படித்தான் இந்த உயிர் இந்த உலகத்துக்குள்ளே அறம் என்ற வகையிலும் பாவம் என்ற வகையிலும் கயிற்றினாலே கட்டப்பெற்று வலமும் புறமுமாக இழுத்து கொண்டே இருக்கிறாளாம் தேவி. அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி என்று சொல்லுகிறார் மாணிக்க வாசகர். எத்தனை முறை பிறந்து இழைத்திருக்கிறோம். பட்டத்து சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லுவார். மாதா உடல் சலித்தாள், வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே, இருப்பையூர் வாழ் சிவனே இனி ஒரு தாய் கருப்பையூர் வாராமற்கா என்று சொல்லுவார். அம்மா பெத்து போட்டு சலித்து போனாளாம். எத்தனை பிறவி, எத்தனை பிறவிகள் பிறந்திருக்கிறோம். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான் என்று சொல்லுவார் மாணிக்க வாசகர். அன்னை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை அப்பனோ, முன்னும் எத்தனை ஜென்மமோ பின்னும் எத்தனை ஜென்மமோ என்பார் பட்டினத்தடிகளார். அப்படி பல பிறவிகள். மாதா உடல் சலித்தாள், வல்வினையேன் கால் சலித்தேன். கால் சலித்தேன் என்று சொன்னால் நடந்து போவது மட்டுமல்ல, மூச்சு காற்று விட்டு சலித்து விட்டேன். ஒவ்வொரு பிறவியிலும் மூலாதாரத்து மூன்றெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே என்று ஔவையார் சொல்லுவார் விநாயகர் அகவலிலே. கால் என்று சொன்னால் காற்று என்று ஒரு பொருள். வல்வினையேன் கால் சலித்தேன், நான் மூச்சு விட்டு சலித்து போனேன், வேதாவும் கை சலித்து விட்டானே என்று சொல்லுவார்.
எழுதி என்ன இவன் பிறவியை குறைத்து கொள்ளக்கூடிய முயற்சியிலே கொஞ்சம் கூட ஈடுபடவே இல்லையே. திரும்பவும் பறந்து திரும்பவும் இறந்து அப்பர் சுவாமிகள் சொல்லுவார்கள், பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்று சொல்லுவார்கள். அப்படி பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கக்கூடிய தன்மையிலேயே வாழ்க்கை அமையக்கூடாது. மனித பிறவி கிடைத்தற்கரிய பிறவி. இந்த பிறவியிலே நாம் இந்த பிறவிச் சூழலை முடித்து கொள்வதற்கு இறைவனை நோக்கிய பயணத்திலே சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை, இன்றைக்கு எல்லாம் பொருளை சார்ந்து விட்டது. அவர்கள் எத்தகைய வசதியிலே வாழ்கிறார்கள் என்றுதான் கேள்வி இருக்கிறது. எத்தகைய போகத்தை அனுபவிக்கிறார்கள் என்றுதான் கேள்வி இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆசை இருக்கிறது, நாம் எல்லோரும் பணக்காரராகிவிட வேண்டும், நாம் எல்லோரும் கார் வைத்துக் கொள்ள வேண்டும், எல்லோரும் பங்களா கட்டி இருக்க வேண்டும், எல்லாரும் வசதியாக இருக்க வேண்டும். நல்ல சிந்தனை, உயர்ந்த சிந்தனை, எல்லோருக்கும் அது கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை. ஆனாலும் கூட வெறும் போகங்களிலே மூழ்கி விடுவதற்காக இந்த பிறவி இல்லை. இந்த போகங்களிலே இருந்து விடுபட்டு இறைவனுடைய திருவடிகளை அடைவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை இந்த மனித பிறவிக்கு நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆகையினாலே தான் ததியுரு மத்திரு சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலை எனும் மதியுரு வேணி மகிழ்நனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே என்று சிந்தித்தார். அந்த சிந்தனையை தொடர்ந்து நாளையும் சிந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் ஒரு புது அனுபவத்தை பார்க்க இருக்கோம். அதாவது மகா சுவாமிகளோட சந்நிதிக்கு எந்த ஒரு பக்தர் வந்தாலும் அவள் மனசில் என்ன நினச்சிட்டு வந்தாலோ அது அவளுக்கு ஒரு தீர்ப்பாக கிடைக்கும், அதற்கான ஒரு பதில் கிடைக்கும். அப்படித்தான் அந்த காலத்தில் அந்த சந்நிதியிலேருந்து பல பக்தர்கள் வெளியே போயிருக்கா அப்படின்றத பார்த்துருக்கோம். இதே அடிப்படையில் நடந்த ஒரு சம்பவம். மகா சுவாமிகள் சன்னிதானத்துக்கு ஒரு வயதான தம்பதியர்கள் அன்றைக்கி வந்திருந்தா. ஒரு கணவனும் மனைவியும் வந்திருந்தா. ஒரு 60-62 வயசு இருக்கும் கணவனுக்கு, மனைவிக்கு ஒரு 50-58 வயசு இருக்கும். இவா 2 பேரும் வந்து மகா சுவாமிகளை வணங்கி மகா சுவாமிகளுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு எழுந்து மகா சுவாமிகளுக்கு முன்னால் நிற்கிற. மகா சுவாமிகள் அவளை பார்த்து என்ன வேணுங்கிற. அப்போ அந்த கணவன் சொல்கிறார் மகா சுவாமிகள்கிட்ட, பெரியவா, பல காலம் நான் வேலை பண்ணிட்டேன், எனக்கு வாழ்க்கையில் இதுக்கு மேலே ஒரு பிடிப்புங்கிறது இருக்க மாட்டேங்கிறது. ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது இருந்தால் வாழறதுல ஒரு அர்த்தம் இருக்கும். எனக்கு இப்போ குழந்தைகள் யாரும் கிடையாது, நான் வேலையிலேருந்து ஓய்வு பெற்றுட்டேன், நானும் மனைவியும் இருக்கோம். ஏதான ஒரு பிடிப்பு வாழ்க்கையில் இருந்தால் வாழ்வதன் ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு நமக்கு புரியும். அதனால் வாழ்க்கையில் எனக்கு ஒரு பிடிப்பு வேணும் பெரியவா. ஏதான ஒரு கைங்கரியம் நீங்கள் சொன்னாலும், இன்ன இடத்துக்கு போய் இன்ன மாதிரி நீ வேலை செய் அப்படின்னு சொன்னாலும், எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, நான் வந்து செய்ய தயாராக இருக்கேன். ஆனால் எனக்கு நீங்கள் ஒரு பிடிப்பை, வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு எனக்கு வேணும் பெருமானே அப்படின்னு மகா சுவாமிகள்கிட்ட சொல்கிறார். மகா சுவாமிகள் அதை கேட்டுருக்கார். ஓ, உனக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வேணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோ அப்படிங்கிற. மகா சுவாமிகளுக்கு முன்னால் உட்கார். மகா சுவாமிகள் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுத்து ஒவ்வொருத்தரும் அனுப்பிச்சுட்டுருக்கார். அந்த தம்பதியர்கள் மகா சுவாமிகளே தரிசனம் பண்ணிட்டு மகா சுவாமிகள் தங்களுக்கான பிடிப்பை எப்போ கொடுப்பார், எப்படி கொடுப்பார்னு பார்த்துட்டுருக்கார். இந்த தரிசனம் பண்ண வந்த பக்தர்கள் வரிசையில் ஒரு கட்டத்தில் ஒரு கணவன், மனைவி, ஒரு பெண், 3 பேர் வந்து நிற்கிறார். அந்த மகளுக்கு வந்து ஒரு 23 வயசு 24 வயசு இருக்கும். அந்த மகள், கணவன், மனைவி 3 பேர் நிற்கிறா. வந்தவா என்ன பண்ணுறா, ஒரு பத்திரிகையை கொடுத்து மகா சுவாமிகள் சன்னிதானத்தில் கொடுத்து இந்த பொண்ணுக்கு கல்யாணமாக போகிறது அப்படிங்கிற. மகா சுவாமிகள் அந்த பொண்ணை பார்க்குறா, ஆசீர்வாதம் பண்ணுறா. திடீர்னு என்ன பண்ணுறார், ஒரு நிமிஷம் இருங்கோன்னு சொல்லிவிட்டு அந்த பெண்கிட்டையும் அவரோட அப்பா அம்மா கிட்டேயும் சொல்லிவிட்டு இந்த பக்கம் பிடிப்பு வேணும்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா ஒரு கணவன் மனைவி, வயது முதிர்ந்த தம்பதியர்கள், அவள் 2 பேரையும் மகா சுவாமிகள் கூப்பிட்றா. கூப்பிட்டு பக்கத்தில் வந்து நிற்கிறா. அப்போ மகா சுவாமிகள் அவரை பார்த்து சொல்கிறார், வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வேணும், பிடிப்பு இல்லாமல் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்,
ஒரு அர்த்தமில்லாமல் வாழ்ந்துட்டுருக்கேன்னு நீ சொன்னியே. ஆமாம் பெரியவா சொன்னேன், எனக்கு பிடிப்பு கொடுக்க பெரியவா, இப்போவும் அதைத்தான் கேட்குறேன் அப்படின்னு அவர் கேட்குறார். மகா சுவாமிகள் அப்போ சொல்கிறா, இதோ இருக்கா பார்த்தியா, இந்த பொண்ணு இருக்கா பார்த்தியா, இந்த பொண்ணுக்கான கல்யாணத்தை நீ தான் பண்ணி வைக்கிற, அதுதான் உனக்கு பிடிப்பு அப்படிங்கிற. யாரோ ஒருத்தர் வந்திருக்கார், ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்திருக்கார், கல்யாணம் ஆக போகிறதுன்னு சொல்கிறார். இந்த பொண்ணுக்கான கல்யாணத்தை நீ பண்ணி வைன்னு மகா சுவாமிகள் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த பொண்ணுக்கு கன்னியாதானத்தையும் நீயே பண்ணி வை அப்படிங்கிற. அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் ஆச்சரியம், அதிர்ச்சி, வியப்பு எல்லாமே கலந்துக்கிட்டு நிற்கிறது. என்னடா அது, கல்யாணம் பண்ணி வைங்கிறார், கன்னியாதானம் பண்ணி வைங்கிறார். நம்ம பணத்தை வேணால் கொடுக்கலாம், இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு பணத்தை கொடுக்கலாம், ஒரு பிடிப்புன்னு சொல்லி ஒரு பணத்தை கொடுத்து அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம். கன்னியாதானத்தை நீ பண்ணுன்னு சொல்கிறாரே, பொண்ணு கூட வந்தவா 2 பேரும் அந்த பக்கம் நிற்கிறா, நாம் எப்படி பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு இந்த வயது முதிர்ந்த கணவனும் மனைவியும் யோசிக்கும்போது மகா சுவாமிகள் இவரை பார்த்து கேட்குறார், இந்த கணவனை பார்த்து கேட்குறார், யார் பிடிப்பு வேணும்னு இந்த சந்நிதிக்கு வந்தாரோ அவரை பார்த்து கேட்குறார். தன்னோட விரல்களில் 2 மகா சுவாமிகள் காமிச்சு அவரோட மனைவியை காமிச்சு இப்படிங்கிறார். அவரோட மனைவியை காமிச்சு இப்படிங்கிறார். இந்த கணவனுக்கு அதிர்ச்சி. அந்த கணவன் புரிஞ்சுட்டார், என்ன விஷயம்னு புரிஞ்சுட்டார். தன்னோட மனைவியை காமிச்சு இவள் உனக்கு 2ஆம் தாரமா அப்படின்னு கேட்குறாருங்கிறத புரிஞ்சுட்டார். அங்கிருந்து பக்தர்கள் யாருக்கும் புரியலை. மகா சுவாமிகள் சைகையில் என்ன கேட்குறாருன்னு யாருக்கும் புரியல. ஆனால் யார் பாத்தியதப்பட்டாரோ, யார் கர்த்தாவோ அவருக்கு புரிஞ்சுடுத்து. அவர் சொல்கிறார், மகா சுவாமிகளை பார்த்து ஆச்சரியத்தோடு சொல்கிறார், ஆஹா, இந்த விஷயம் மகா சுவாமிகளுக்கு எப்படி தெரிஞ்சது, இந்த விஷயம் மகா சுவாமி நமக்கு தவிர, நம்மளையும் இவளையும் தவிர யாருக்கும் தெரியாத இந்த இடத்துல, இந்த இடத்துக்கு மகானோட சந்நிதிக்கு வந்த பிறகு மகான் கரெக்டாக கண்டுபிடிச்சி கேட்குறாரே அப்படிங்கிற வியப்போட மகா சுவாமிகள்கிட்ட சொல்கிறா, ஆமாம் பெரியவா, இவன் எனக்கு 2ஆம் தாரம் தான். அப்புறம் மகா சுவாமிகள் கேட்குறார், ஒத்த விரலை காமிச்சு என்ன ஆச்சுங்கிறார். முதல் தாரத்துக்கு என்ன ஆச்சுன்னு மகா சுவாமிகள் கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், முதல் தாரம் இறந்து போயிட்டா பெரியவா, அவள் இறந்து போன பிறகு இவளை நான் 2ஆவதாக கல்யாணம் பண்ணிட்டேன், இவ கூட தான் நான் இருந்துட்டுருக்கேன், இப்போ நாங்கள் தான் குடும்பத்தில் இருந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து மகா சுவாமிகள் ஒரு கேள்வி. மகா சுவாமிகள் சன்னிதானத்துக்கு நாம் எந்த ஒரு விஷயத்தை மறைக்கணும்னு நினச்சிட்டு போனாலும் சரி, இந்த விஷயத்தை ஒரு தப்பிதமான விஷயம் மகா சுவாமிகளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சி போனாலும் சரி, அந்த இடத்துல எப்படியோ உடஞ்சி வெளியே வந்துடும். மகா சுவாமிகள் சந்நிதிக்கு போகக்கூடிய அத்தனை பேரும் ஒரு நல்ல மனசோடு நல்ல உள்ளத்தோடு தான் போகணும். அப்படி இல்லைன்னா அதை உடைச்சி அவரே சொல்லிடுவார். மகான் அடுத்து கேட்குறார், காஞ்சி மகா சுவாமிகள் அந்த கணவரை பார்த்து அடுத்து கேட்குறார், பிடிப்பு வேணும் பிடிப்பு வேணும்னு சொல்லி இந்த பக்கம் நிற்கிறாரு. அவரை பார்த்து மகா சுவாமிகள் கேட்குறார், உன்னோட முதல் தாரத்துக்கு ஒரு பொன் குழந்தை இருந்ததே, அவள் இப்போ எங்கே அப்படிங்கிற. யாருக்கு தெரியும், யாரால் கண்டுபிடிக்க முடியும், இந்த விஷயம்லாம் யாருக்கு தெரியும்? மகா சுவாமிகள் அடித்து உடைச்ச மாதிரி கேட்குறா. இந்த பக்கம் ஒரு கணவன் மனைவி பெண்ணோடு வந்திருக்கா இல்லையா கல்யாணத்துக்கு, அவளும் ஆச்சரியமாக பார்த்துட்டுருக்கா. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பக்தர்களும் இந்த சம்பாஷணைகளை ஆச்சரியமாக பார்த்துட்டுருக்கா. இதனோட முடிவு என்னவா இருக்குன்னு அதிர்ச்சியோடு பார்த்துட்டுருக்கா. உன்னோட முதல் தாரத்துக்கு ஒரு பொன் குழந்தை இருந்ததே, அவள் இப்போ எங்கே அப்படின்னு மகா சுவாமிகள் கேட்குறார். ரொம்ப ஆதரவாக, ரொம்ப நிதானமான குரலில் தான் மகா சுவாமிகள் கேட்குறார். யாரையும் கண்டித்து மகா சுவாமிகள் கேட்க மாட்டார், ரொம்ப நிதானமாக கேட்குறார். இது கேட்ட பிறகு அந்த கணவனுக்கும் அந்த 2ஆம் தார மனைவிக்கும் என்ன சொல்கிறதுன்னு புரியாமல் மகா சுவாமிகளை ஒரு திக்பிரமையோடு பார்த்துட்டுருக்கார். இருந்தாலும் அந்த மகான் கேள்வி கேட்டுட்டார் இல்லையா, தெய்வத்தோட சந்நிதிக்கு வந்தாச்சு, தெய்வத்தோட அருள் வேணும்னு வந்து நிற்கிறோம், தெய்வத்துக்கிட்ட ஒரு பிடிப்பு வேணும்னு கேட்டிருக்கோம். அந்த தெய்வம் இப்போ ஒரு கேள்வியை கேட்டிருக்கு, இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது தானே முறை. அந்த கணவன் பதில் சொல்கிறார். என்ன பதில் அப்படிங்கிறத ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். மகா சுவாமிகள் சன்னிதானத்துக்கு ஒரு கணவனும் மனைவியும் வரா. ஒரு வயது முதிர்ந்த கணவனும் மனைவியும் மகா சுவாமிகள்கிட்ட வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வேணும்,
நான் வேலையிலேருந்து ஓய்வு வாங்கிட்டேன், நான் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன், என்கிட்ட பணம் காசு இருக்குது, நீங்கள் எதான ஒரு இடத்துல ஒரு கைங்கரியம் பண்ண சொன்னால் கூட பண்ண தயாராக இருக்கேன்னு சொல்கிறார். அவர் மகா சுவாமிகள் உட்கார சொல்கிறார். வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு ஒன்றுன்னு கேட்டு வந்திருக்கார். அவர் ஒரு இடத்துல உட்கார சொல்லிவிட்டு மகா சுவாமிகள் தரிசனத்துக்காக அடுத்து ஒரு தம்பதியர்கள் வரா. அந்த தம்பதியர்கள் ஒரு கணவன், மனைவி, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரு 23 வயசு 24 வயசு, ஒரு கல்யாண கோலத்தில் இருக்கா. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகிறது அப்படிங்கிற தகவலை மகா சுவாமிகள்கிட்ட சொல்லிவிட்டு இந்த பொண்ணுக்கு ஆசை பண்ணுங்கன்னு அவள் கூட வந்தவா சொல்கிறா. மகா சுவாமிகள் ஆசீர்வாதம்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் இந்த கணவனும் மனைவியும் உட்காந்துருக்கா இல்லையா, பிடிப்பு வேணும்னு அவளை கூப்பிடுறா. அவளை கூப்பிட்டு அவளுக்கு 2ஆம் தாரங்கிறத புரிய வச்சுட்டு சொல்லிவிட்டு, முதல் தாரத்துக்கு இருந்த ஒரு பெண் இருந்தாலே அந்த பெண் குழந்தை எங்கே அப்படின்னு கேட்குறா. பதில் சொல்ல முடியாமல் என்ன பதில் சொல்கிறது, எந்த உண்மையை சொல்கிறதுன்னு அந்த கணவன் தவிச்சுன்னு இருக்கார். இருந்தாலும் மகான் ஒரு கேள்வியை கேட்டுட்டார் இல்லையா, அவரோட சந்நிதியில் பதிலை சொல்லியாகணும் இல்லையா. அதற்காக அந்த முதியவர் என்ன பண்ணுறாருன்னா மகா சுவாமிகள்கிட்ட சொல்கிறா, வாஸ்தவம் பெரியவா, என்னோடய முதல் தாரத்துக்கு ஒரு பொன் குழந்தை இருந்தா. என்னோடய முதல் தாரம் இந்த பொன் குழந்தை பிறந்த ஒரு சில வருடங்கள்லேயே இறந்து போயிட்டா. இவ சின்ன ஒரு சிறுமியாக ஒரு நினைவோடு இருக்கும்போதே அவள் இறந்து போயிட்டா. அவள் போன பிறகு இவளை நான் 2ஆம் தாரமாக கல்யாணம் பண்ணிட்டேன். 2ஆம் தாரமாக கல்யாணம் பண்ணிட்டு என்னோடய வாழ்க்கை போயின்னு இருக்கும்போது இந்த மகளுக்கும் இவளுக்கும் ஒத்து போகலை. என்னோடய முதல் தாரத்து மகளுக்கும் 2ஆம் மனைவிக்கும் ஒத்து போகலை. அரிதானு ஒன்று சொல்லி அப்பப்போ அவளை திட்டிகிட்டே இருப்பா. அந்த குழந்தைய கடிஞ்சு பேசிகிட்டே இருப்பா. இது நாளாக நாளாக என்ன ஆச்சுன்னா அந்த பொன் குழந்தை மனசில் சித்தி மேலே, அதாவது இவள் மேலே ஒரு வெறுப்பு அவளோட மனசில் உண்டாக்கி ஒரு நாள் திடீர்னு ஆற்ற விட்டு கிளம்பி போயிட்டா. அப்படி போன பெண் குழந்தை, ஆஹா இப்படி ஒரு சின்ன வயசில் போயிட்டாலே, எங்கே போயிட்டான்னு நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன். ஆனால் என்னோட முதல் தாரத்து மகளை, அதாவது என்னோட மகளை என்னால் கண்டுபிடிக்க முடியல. அவள் எங்கே இருக்கா, எப்படி போனான்னே தெரியல. பல இடங்களுக்கும் நான் போய் பார்த்தேன். என்னோடய சொந்தக்கார ஆற்றுல எல்லா இடத்துலையும் போய் பார்த்தேன். எல்லா இடத்துக்கும் ஃபோன் போட்டும் விசாரித்தேன். ஆனால் இவள் இருக்கக்கூடிய இடத்தை பற்றின தகவல் எதுவுமே எனக்கு தெரியலை. ஒரு கட்டத்தில் அண்ணடா அது தொடர்ந்து நம்ம தேடிட்டோ இருக்கோமே, இந்த பொண்ணு எங்கே இருக்காளே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேடக்கூடிய அந்த வேலையே நின்று போச்சு. தேடுறதும் நின்று போச்சு. வாழ்க்கை ஓடிண்டே இருந்தது பெரியவா. ஒரு நாளாக ஆக அந்த பெண்ணை பற்றிய சிந்தனைகள் மனசில் அவ்வளவா இல்லை பெரியவா, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கண்கள் கலங்க மகா சுவாமிகளுக்கு